Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்றதை காமிக்க போகிறேன். அண்ட் தமிழில் தான் ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு ரொம்ப சிம்பிள் லுக் தான் ஆக்சுவலாக. இது நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை அவுட்டிங் இப்படிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ரொம்ப பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது, மைல்டாக தான் இருக்கும். ஸோ நான் என் ஃபேஸ் ஃபஸ்ட்டு மைசெல்லா வாட்டர் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், பட் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன் எக்ஸஸ் டர்ட் ஆயிலெலாம் எடுக்கிறதுக்கு. இப்போ வேறு என் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இல்லை, கொஞ்சம் பிம்பிள்ஸ், கொஞ்சம் ஆக்டிவ் பிம்பிள்லாம் அடங்கி கொஞ்சம் ப்ளமிஷஸோடு வேறு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மாய்ஸ்சரைசிங், ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங்க்கு வந்துட்டு நான் பயோட்டிக் டேண்ட்லியான் சீரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே ஏதாவது மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் கொஞ்சம் SPF கண்டென்ட்டும் இருந்ததுன்னா அது ரொம்ப பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நான் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த ஜூசி கெமிஸ்ட்ரி அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ்வலாக நான் ஒரு 4-5 மந்த்ஸாக ஆக்சுவலாக இதை அண்டர் ஐ ஏரியாவில் நைட் டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ண மேக்கப் கீழே எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய அண்டர் ஐ ஏரியா ரொம்ப நேரத்துக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரைமர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அந்த க்ரீம், அந்த அண்டர் ஐ க்ரீம் வந்து ரொம்ப ஹெவியான க்ரீம், ஸோ நிறைய நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரைமர் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். பேக் ப்ரைமர் வந்து நான் இந்த லுக்குக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் ஃப்ளார் ஜெல் ஐலைனர் எடுத்து ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சில டைம் நான் ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன், சில டைம் ப்ரௌனோடு நிறுத்துருவேன், சில டைம் ரொம்ப லைட்டாக வந்து இருந்தால் போதும்னு நினைப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஸாகவே நல்லா பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்ச் கன்சீலர், இது வந்து NYBAலேருந்து. ஆரஞ்ச் கன்சீலர் மட்டும் ரொம்ப குறிப்பிட்ட சில பிராண்ட்ஸ்லேருந்து தான் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். மேக்லேருந்து இந்த NYBAE ஆரஞ்ச் கன்சீலர் நல்லாயிருக்கு, ப்ளஸ் NYXில் இருக்கிறதும் நல்லாயிருக்கு. அப்புறம் ஆல் டைம் ஃபேவரட் LA கேர்ள். ஸோ இன்றைக்கி நான் இந்த NYBAEயில் எப்படி நான் கலர் கரெக்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே காமிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி அதை நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய டார்க் சர்க்கிள் ஏரியா, அப்புறம் வாய் சுற்றி இருக்க கருப்பு, அதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆரஞ்ச் கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நார்மல் இன்னொரு லைட் கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோஸ் கீழேயும் ஐப்ரோஸ்க்கு மேலேயும் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டிஃபைன்டாக செம்மையாக தனியாக தெரியும். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக அந்த ஆரஞ்ச் கன்சீலர் எல்லாத்தையுமே வந்து ஸ்பஞ்சினால் பிளெண்ட் பண்ணி எடுத்தப்புறம் என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி பேக் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 5.0 அந்த ஷேட் லாஸ்ட்டு ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்ககிட்ட இருக்க லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட். அண்ட் லக்கிலி எனக்கு இந்த ஷேட் வந்து அழகாக செட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஆயில் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் ஃபேடாகவும் ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு வந்துட்டு LA கேர்ள் ப்ரோ மேட் கன்சீலர். ஆக்சுவலாக அது கன்சீலர் இல்லை, ஃபவுண்டேஷன். அந்த ஷேட் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு நான் வாங்கினது, அதனால் நான் அதை கன்சீலராக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு க்ரீம் கான்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு NYKAA கன்சீலர், அதிலேருந்து ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து, இந்த ரேஞ்சில் கூட கன்சீலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ அதையும் எடுத்து என்னோடய யூஷுவல் கான்டோர் ஏரியாஸ்லாம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ என் சேனலை செக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கான்டோர் அண்ட் ஹைலைட் ரூட்டீன் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்னோடய ஹைலைட் ஏரியாஸ், அதாவது கன்சீல் பண்ண ஏரியாஸ் எல்லாம் வந்து ஸ்பஞ்சால் பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்டோர் பண்ண ப்ராடக்டை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணத்தோட சைடில் நான் கான்டோர் பண்ண ஏரியாவில் அதுக்கு கீழே கொஞ்சம் லைட் கன்சீலர் ஆர் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு அந்த கான்டோர் லைன் ஷார்ப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த மிஸ்க்ளேர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த பவுடர் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணி சொல்கிறேன். இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து டக்குன்னு போயிடுது. அந்த ரொம்ப மேட் எஃபெக்ட் இந்த பவுடர் வந்து கொடுக்கல, ஒரு டியூ ஃபினிஷ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய கான்டோர் லைனை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆக்கிறதுக்கு பவுடரும் கொஞ்சம் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன், கான்டோர் லைன் கீழே. ஸோ இந்த வெட் அண்ட் வைல்ட் இது வந்து ஒரு பவுடர் செட், டூவோ செட். இதில் வந்து ஹைலைட் அண்ட் கான்டோர் இருக்கும். கான்டோர் ஷேட் வந்து என்னை விட கொஞ்சம் ஒரு ஷேட் டார்க்காக இருக்கவங்களுக்கு சுத்தமாக வந்துட்டு எடுக்காது, லைட்டாக இருக்கும். ஸோ அந்த லைட் ஷேடை வந்து கண்ணு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு டார்க் ஷேடை வந்து க்ரீம் கான்டோர் பண்ண ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷேட் தான் டார்க், அந்த கான்டோர் ஷேட். பட் ஆனால் நீங்கள் ஸ்வாட்சஸ் ஆன்லைன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டார்க்காக இருக்கும், அதை நம்பி தான் நான் எடுத்தேன். அண்ட் அந்த எல்லோ பவுடருமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஸோ அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். பட் குவாலிட்டி ஆஃப் த பவுடர் செமையாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு நைக்கா ப்ளஷ் எடுத்து அந்த 2 கலருமே வந்து மிக்ஸ் பண்ணி ப்ளஷ்ஷாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து பிரசிலியன் பாம்ஷெல் நினைக்கிறேன் அந்த ஷேட் நேம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட். இது என்னோடய ரீசெண்ட் பை, இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இது அந்த மெபிலின் மோல்டன் க்ரோம் சம்திங் அந்த ஷேட், மோல்டன் கோல்டு நினைக்கிறேன். ஆமாம், மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு ஹைலைட்டர். ஸோ அந்த நேம் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போடுவேன். அதை நீங்கள் வந்து பியூட்டி வெப்சைட்ஸில் வந்து செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வச்சு நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐஷேடோ பேஸ் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் கன்சீலர் கொஞ்சமாக எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஐலிட்ஸை வந்து கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே ப்ளஷ் பேலட்லேருந்து அந்த ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி ஏர்த்தி டோன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னோடய அவுட்டர் வி அண்ட் க்ரீஸில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இது இல்லை, ப்ளஷ் பேலட்டே இல்லை ஐஷேடோ இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. பேஸ் மட்டும் பண்ணிவிட்டு இதை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பேக்ட் பவுடர் ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணேன். நார்மலாக என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலை, அதே காம்பேக்ட் பவுடராக கையில் எடுத்து லிட்டில் வந்து அப்ளை பண்ணி மறுபடியும் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடை நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே காம்பேக்ட் பவுடர் ஷேடை வந்துட்டு என்னோடய ப்ரோபோன் கீழேயும் வந்து ப்ரோஸ்க்கு கீழே ப்ரோபோனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐலைனர். ஸோ நெக்ஸ்ட் ஐலைனருக்கு வந்து NYX மேட் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட், லைக் இன்டென்ஸ் பிளாக் அண்ட் 700 to 800 rupees தான் இந்த ஐலைனரும் கூட. ப்ளஸ் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் அமௌண்ட் தான் இருக்குது. நீங்கள் நிறைய யூஸஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நான் ஒரு தின் லைனர் வந்து கொஞ்சம் ஒரு குட்டி ஃப்ளிக்கோடு வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு திக்காக கேட் ஐலைனர் மாதிரி பண்ணணும், கேட் விங்ட் ஐலைனர் மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமலே கூட விட்டுடலாம். நெக்ஸ்ட் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலுக்கு ப்ளம் காஜல் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ப்ளம் காஜல் அகைன் என்னோடய ரீசெண்ட் ஃபேவரட்டாக இருக்குது. இது என்னோடய அப்பர் அண்ட் லோவர் பாட்டர் லைனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து கீழே அந்த இமைமுடியில் ஒட்டியிருக்க அந்த காஜலெல்லாம் வந்துட்டு ஸ்மஜ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தா ஹார்ஷாக ஏதோ காஜலை தீட்டி வச்சுருக்க மாதிரி இருக்காது, ஒழுங்காக ஸ்மஜ் ஆகி ப்ராப்பராக இருக்கும். அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை பண்ணுறேன். இது நீங்கள் கையிலே கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெபிலின் மஸ்காரா. இது ஆக்சுவலாக ஒரு மெபிலின் நேம் மறுபடியும் எனக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த மஸ்காரா வந்து நான் என்னோடய ஐலாஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஃபால்ஸ் லேஷஸ் வந்து அவ்வளோ ஒரு உடன்பாடே கிடையாது. சில லுக்ஸ்க்கு தான் வந்து நான் அதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சீக்கிரமாக நான் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம லிப்ஸ்க்கு வரோம். இது ஒரு ஃபேஸஸ் லிப் லைனர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பபிள்கம் பிங்க் கலர். அதை ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் எனக்கு கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஒரு பர்கண்டிஷ் கலர் எடுத்து அவுட்லைன் பண்ணி டார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த NYX லிப் லைனர் எடுத்து பர்கண்டிஷ் ஐலைனர் சொன்னேன்னு நினைக்கிறேன், சாரி லிப் லைனர், அதை எடுத்து இந்த NYX லிப் லைனர் எடுத்து லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லிப் கிளாஸ் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இதுக்கு மேலே. ஸோ லிப் கிளாஸ் வந்து நீங்கள் லிப் கிளாஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் லிப் பாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்லின் ஜெல் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி லுக் இவ்வளோதான் இந்த லுக்குக்கு. நீங்கள் வேணுன்னா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அவுட்டோர்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் செட்டிங் ஸ்ப்ரே செட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதை தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.